ஹலோ. ஹலோ. புனிதா, நீங்க ஓகேவா? உங்களுக்கு எதுவும் இல்லையே? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன கபிலன், திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? திடீர்னு சரியா போச்சு போங்க. ஏங்க, இது நான் உங்களுக்கு பண்ற 3வது கால். நீங்க போன் அட்டென்ட் பண்ணலன்னதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேங்க. நான் அட்டென்ட் பண்ணலனா பயந்துருவீங்களா? பின்ன பயப்பட மாட்டாங்களா? உங்களை தலையில வேற அடிச்சிருக்காங்க. சுயநினைவோட இருக்கீங்களா இல்லையான்னு தான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் நல்ல சுயநினைவோட தான் இருக்கேன். உங்க பேரு கூட கபிலன், கரெக்டா? நல்ல வேலை புனிதா, உங்களுக்கு நினைவு தப்பல. எங்க அடி வாங்கினது எல்லாத்தையும் மறந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நீங்க போன் எடுக்காம இருந்ததும். கபிலன், ஹாஸ்பிட்டல பத்திலாம் நீங்க பேசாதீங்க. ஒரு சின்ன ஊசிக்கு பயப்படுற ஆள் தானே நீங்க. போதும் போதும் போதும், சரண்டர். நான் கை தூக்கிடுறேன். ஹலோ புனிதா, போதும் சிரிக்காதீங்க. விடுங்க. சரி, இப்ப நான் சீரியஸா கேக்குறேன். தலையில எதுவும் வலி இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல கபிலன், நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்ஸ். கல்யாணம் நல்லபடியா நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏங்க, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ்? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாலும் அப்பா முகத்துல ஏதோ ஒரு கலக்கம் தெரியுது. அப்பாவை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, நீங்க தைரியமா இருங்க. கூடிய சீக்கிரம் அந்த துரசிங்கத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நேத்து ஒரு நம்பரை வச்சு ஒருத்தனை